கதை துளிகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். அன்புடன் நான் உங்கள் நங்கை. முன்பு ஒரு காலத்தில் மிருகண்டர் என்ற மகரிஷி வாழ்ந்து வந்தார். அவரும் அவருடைய மனைவியுமான மருதவதியும் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள். ஆனால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆகவே சிவபெருமானை புகழ்ந்து பாடல்கள் பாடியும் அவரை பற்றிய கதைகளை பரப்பியும் வாழ்ந்து வந்தார்கள். கடைசியாக அவர்களின் செயலால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு காட்சியளித்து, மிருகண்டா, உன்னால் நான் மனம் குளிர்ந்தேன். சொல், நீண்ட காலம் வாழப்போகும், ஆனால் முட்டாள்களாக இருக்கப் போகும் 100 குழந்தைகள் வேண்டுமா, அல்லது 16 வருடங்களே ஆழப்போகும் புத்திசாலியான ஒரு குழந்தை வேண்டுமா என கேட்டார். முட்டாள்களாக இருக்கப் போகும் 100 குழந்தைகள் எனக்கு வேண்டாம், அந்த புத்திசாலி மகனை மட்டும் கொடுங்கள் என கூறினார். நல்லது, உனக்கு அவன் கிடைப்பான் என சிவபெருமான் கூறினார். விரைவிலேயே மகரிஷிக்கு மகன் பிறந்தான். அவனுக்கு மார்க்கண்டேயன் என பெயரும் வைத்தார். அந்த சிறுவனும் புத்திசாலியாகவும் அழகானவனாகவும் வளர்ந்தான். வேத சாஸ்திரங்களை அவன் சுலபமாக கற்றுக்கொண்டான். அனைவருக்கும் அவனை பிடித்திருந்தது. அந்த சிறுவன் 16 வயதை நெருங்கிக் கொண்டிருந்த போது மிருகண்ட மகரிஷியின் கவலையும் அதிகரித்து கொண்டே போனது. ஒரு நாள் மார்க்கண்டேயன் தன் தந்தையை பார்த்து, தந்தையே, ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என கேட்டான். அதற்கு, மகனே, நான் உன்னிடம் என்ன சொல்வது? உன்னை எங்களுக்கு சிவபெருமான் அளிக்கையில் நீ 16 வருடங்கள் மட்டுமே உயிருடன் இருப்பாய் என கூறினார். நீ இப்போது அந்த வயதை அடையப் போகிறாய். இந்த வருடம் முடியும் போது நீ எங்களை விட்டு சென்றால் உன் இழப்பை நாங்கள் எப்படி தாங்குவோம் என மகரிஷி கூறினார். தந்தையே, இதுதான் காரணமா? சிவபெருமானுக்கு அவரின் பக்தர்கள் மீது அன்பு உண்டு. அதை நீங்களே என்னிடம் கூறியுள்ளீர்கள். அவர் பலரையும் சாவிலிருந்து இதற்கு முன் காப்பாற்றியிருக்கிறார். அதை நான் புராணங்களில் படித்திருக்கிறேன். அதனால் இன்றிலிருந்து இரவும் பகலுமாக நான் சிவபெருமானை வணங்க ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக அவர் என்னையும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என மார்க்கண்டேயன் கூறினான். யமதூதன் சிவ பூஜையில் இருந்த மார்க்கண்டேயனை அணுக அஞ்சி மேல் உலகு சென்று யமனிடம் விஷயத்தை கூறினான். யமன் தன் கணக்கரான சித்திரகுப்தனை அழைத்து மார்க்கண்டேயனது கணக்கை கூறுமாறு கேட்கிறான். சித்திரகுப்தனோ, பிரபு, மார்க்கண்டேயனுக்கு ஈசன் தந்த 16 ஆண்டு காலம் முடிந்தது. விதியை வென்றவர் எவரும் இல்லர். மார்க்கண்டேயரின் சிவ பூஜையின் பலனாய் அவருடைய புண்ணியம் மிக அதிகரித்து விட்டது. அதனால் அவர் நமது உலகிற்கு வர நியாயமில்லை. நேராக கைலாயம் செல்ல தயாராய் இருக்கிறார் என்றார். உடனே யமன் தனது அமைச்சரான காலனை அழைத்து மார்க்கண்டேயனை பிடித்து வரும்படி ஆணையிடுகிறான். காலன் மார்க்கண்டேயனிடம் சென்று மிகவும் நயமாக தன்னுடன் வந்து விடுமாறு அழைக்கிறான். தன்னுடன் வந்தால் மார்க்கண்டேயனுக்கு யமன் இந்திர பதவி வாங்கி தருவார் என்றும் ஆசை காட்டுகிறான். ஆனால் மார்க்கண்டேயனோ, போம் ஐயா, சிவனடிக்கு அன்பு செய்தோர் இந்திர பதவி என்ன, வேறு எந்த பதவியையும் விரும்பார். போய் எஜமானிடம் சொல்லும் என்று கூறிவிடுகிறான். இதனை அறிந்த யமதர்மராஜனுக்கு கடும் கோபம் வந்தது. அவனோ தன் வாகனமேறி பாசக்கயிற்றை சுழற்றியபடி மார்க்கண்டேயனை அடைந்து, மார்க்கண்டேயா, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ? ஈசனார் தந்தது உனக்கு 16 வயதுதான் என்பதை மறந்தாயா? நீ புரியும் சிவ பூஜை உன் பாவத்தை நீக்குமே அன்றி நான் வீசும் பாசக்கயிற்றை தடுக்காது. பிறப்பு இறப்பு என்னும் துன்பம் கமலக்கண்ணனுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. பிறப்பு இறப்பு அற்றவர் பரஞ்சுடர் ஒருவரே. தேவர், மூவர் மற்றும் எவர் உன்னை காப்பாற்ற முயன்றாலும் உன் உயிரை கொண்டு போகாமல் நான் திரும்ப மாட்டேன் என்று அனல் பறக்க கூறினான். ஆனால் மார்க்கண்டேயனோ, யமதர்மராஜனே, சிவனடியார் பெருமையை நீ உணரவில்லை. முடிவு ஏற்பட்டாலும் நான் சிவபாதம் அடைவனே தவிர உன்னுடன் வரமாட்டேன் என்று கூறி ஆலயத்தினுள் சென்று சிவலிங்கத்தை தழுவி நின்றான்.
யமனும் உள்ளே சென்று மார்க்கண்டேயனை அவன் அணைத்திருந்த சிவலிங்கத்தோடு தன் பாசக்கயிற்றை வீசி இழுத்தான். உடனே சிவபெருமான் சிவலிங்கத்தினின்றும் வெளிப்பட்டு, மார்க்கண்டேயா, நீ அஞ்சாதே என்று கூறி தன் இடது பாதத்தை தூக்கி யமதர்மராஜனை உதைக்க அவன் தன் பரிவாரங்களுடன் உயிர் துறந்தான். சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு அந்தமிலா ஆயுளை வழங்கி மறைந்தார். மார்க்கண்டேயர் மகிழ்வுடன் இல்லம் வந்து தன் பெற்றோரிடம் நடந்த விஷயங்களை கூற அவர்கள் சிவபெருமானின் கருணையை எண்ணி எண்ணி கண்ணீர் மல்கினர். மிக பெரிய ரிஷியாக மாறிய மார்க்கண்டேயன் நீண்ட நாட்கள் வாழ்ந்தான். இது இப்படி இருக்க யமதர்மராஜன் உயிர் இழந்ததால் பூமியில் எவருக்கும் மரணமே இல்லாமல் போய்விட்டது. அதனால் மக்கள் பெருக்கம் அதிகமாகி பூமி அந்த பாரத்தால் நிலை தடுமாறியது. இதனை கண்ட தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் வேண்ட அவர் யமனை உயிர்ப்பித்து அவன் தொழிலை தொடருமாறு பணித்தார். இந்த நிகழ்ச்சியை தான் திருப்பரங்குன்றம் திருப்புகழ் கருக்கு மஞ்சன விழியினை அயல்கொடு பாடலில் சினத்தோடு சமனுதை பட நிறுவிய என்ற அடிகளில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். சிவனுக்கு மிருத்யுஞ்சன் என்ற பெயர் உண்டு. மிருத்யு என்றால் மரணம், ஜெயம் என்றால் வெற்றி என்று பொருள். மிருத்யுஞ்சயன் என்றால் மரணமடையும் உடலிலிருந்து உயிர்களை எடுத்து செல்லும் கடமையை செய்யும் யமனை வென்றவன் என்பது பொருள். சிவபெருமானை வழிபட்டு மரணத்தையே வென்ற மார்க்கண்டேயனைப் போல நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் பெற சிவபெருமானை வழிபடுவோம். ஓம் நம சிவாய.